ஆன்மீக சிந்தனை. கற்றது கையளவுதான். நாம் கற்ற விஷயங்கள் வெறும் கைப்பிடி மட்டுமே. இன்று கற்க வேண்டிய விஷயங்கள் இந்த பரந்த பூமியைப் போல் எவ்வளவோ இருக்கின்றது. அதனால் படித்துவிட்டோம் என்ற இருமாப்பு கூடவே கூடாது. உள்ளத்தை அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி அவற்றை அடிமையாக்குவதே வீரம். அழியாத கல்வியே நிலையான செல்வம். பிறருக்கு அடிமையாகாமல் சுயமாக சம்பாதித்து உண்பதே உயர்ந்தது. முறையான பயிற்சியினால் சித்திரம் வரைய பழகலாம். நாவின் பயிற்சியினால் செந்தமிழ் பேச முடியும். மன பயிற்சியினால் கல்வியில் தேர்ச்சி பெற முடியும். ஆனால் நண்பர்களின் உண்மையான நட்புடன் பழகுதல், உயிர் இரக்கம் காட்டுதல், இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்தல் ஆகிய நற்குணங்கள் ஒருவனுக்கு பிறவியிலேயே அமைய வேண்டும். அறம் என்பது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதாகும். பொருள் என்பது நேர்மையான முறையில் நியாயமாக சம்பாதிப்பதாகும். இன்பம் என்பது உண்மையான அன்பின் கருத்துருமித்த தம்பதியராய் வாழ்வதாகும். வீடு என்பது இம்மூன்றையும் மறந்து கடவுளை சிந்திப்பதாகும். ஔவையார்.